அவருக்கு ஜூன் எண்டு உங்க அம்மாக்கு வேற விட்ட பாத்துட்டு இருக்காங்க. என்ன எவ்வளவு தூரம் பின்னாடி போவேன் நான் பாக்குறேன். என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸா? நம்ம ஒரு டப்பால வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுக்கும். கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண முன்னே எப்படி சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறோம். லேசா கீழே சிந்திருச்சுன்னா யாருக்கும் தெரியாம பொறுக்கி தூக்கிறாப்பா. இருட்டா இருக்கு இப்படி தடவுறாப்பா. கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு அடி அடிச்சு வரைக்கி தின்னு அப்படின்ட்டு இவ வந்து தட்டிட்டு அப்படிப்பட்ட ஆளு. லேடிஸ் ஆகிய நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இவங்களுக்கு சூப்பரா ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். டெய்லி அதாங்க நடக்குது எங்க வீட்டுல. அதான் இப்ப படுற பாடம் பார்த்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இப்ப அது கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் மே அப்படின்ற மாதிரி. சோ நீங்க வந்து கண்ணை கட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்றத நான் சொல்றேன். இது உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் விட்டேன்னு வச்சுக்கோங்க, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு क्वेश्चन தான் கேப்பேன், எஸ் நோ எல்லாம் சொல்லணும். அண்ணே சாரா ஒரு 2 செகண்ட் விட்டேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு மைல்டா ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா 2 பேரும் குரண்டை விட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒரு பொருளை கையில கொடுப்பேன், கொடுத்து அதை ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் கேக்குறப்ப அதை பத்தி நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகேவா வாங்கிக்கவா? இருங்க வாங்கிக்கவா. சரி, முதல் ரோபோனே அது என்னன்னு சொல்லுங்க. பிரெக்னன்ட் ஆயிருச்சா இல்லையான்னு பாக்குறேன். அந்த இது 2 கோடு. ஆமா, டாக்டர்கிட்ட காமிப்பாங்கல்ல, கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா அப்படிம்பாங்கல்ல, அதான் இது. சரி நீங்க சொல்லுங்க. டெஸ்ட் கிட் தான் ஷியோரா? சரி, கண்ணை திறந்துடலாம். நீங்க எப்படி சொன்னீங்க சொல்லுங்க, சந்தேகமா இருக்கு. இது வந்து வளகாப்பு, நீ குடிச்சிருக்கிறது சின்ன ஸ்டேக்கு. அப்ப அத ரிலேட்டிவா தானே இருக்கும். இல்லையே, ஆனா போன தடவை இன்டர்வியூல கேக்குறப்ப இத பார்த்து நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா, இது என்ன இல்ல ஒரு புரோட்டீன் வந்துட்டு நான் சிபிர் இறங்கிடுவேன். கத்தியா ஈச்சைனா அப்படின்னு கேட்டதுக்கு பதிவு இருக்கு. ஆமா, அந்த பதிவு ஞாபகத்துல வச்சுதான் இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சேன். சரி, பிரெக்னன்சி கிட்ட அப்படி சொல்லும் போது டக்குன்னு கார்த்தி எந்த டேட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு சொல்லுங்க. இத சொல்லி தரலையே, இத ஹோம்வொர்க் பண்ணலையே. ரொம்ப வீக். டேய் இந்திரஜா, என்னடா யோசிச்சிட்டு இருக்கியாடா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த குடிடா. ஒரு அக்யூரசியா அவருக்கு இது தெரியாது. என்ன மந்த் கூட தெரியாது. எனக்கு தெரியும். மந்த் தெரியும். சொல்லுங்க, மந்த் என்ன? நான் சொல்லுவேன். நீ சொல்லு. இப்ப என்ன சொல்லிட்டாரா நிஜமா அடிப்பேன். போன்ல எங்க தேடுறீங்க? வெரி குட். வீடியோ ஜூன் மிட். ஜூலை. அவருக்கு ஜூன் எண்டு. உங்க அம்மாக்கு வேற விட்ட பாத்துட்டு இருக்காங்க. ஜூன் 10. ஜூன் மிட் சொன்னலாம் இல்லையா? ஜூன்னா 15 தேதிக்கு மேல. மிட்னா அதுக்கு இங்கிட்ட ஒண்ணுதான். என்னமா ஜூன் 10. ஏன்னா இன்னொரு ரியாலிட்டி ஷோ வந்து நாங்க அதுக்கப்புறம் போலான்னு பேசணும். அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜூன் மிட். ஜூன் 10 அப்பாவோட நினைவு நாள். தாத்தாவோட நினைவு நாள். அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு தான். ஓகே, அடுத்து கண்ணை மூடுங்க. அடுத்து. ஐயோ சூப்பரா வந்திருக்கு. கார்த்தி அவர்களே, நாங்க கைய பிடிங்க. என்னன்னு சொல்லிடாதீங்க, ஃபீல் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கையில கொடுத்துருங்க. ரோபோனே கையை நீட்டுங்க. சரி ரோபோனே சொல்லுங்க. முத பால் குடுக்குற சங்கு. பால் சங்கு கரெக்ட். நீங்க என்ன நான் சொல்லாதயா? பால் சங்கு தான். ஆனா ஒரு பால் சங்கு சார் நினைக்கல. நீங்க என்ன நினைச்சீங்க மாமா? பால் சங்கு நினைச்சீங்க. தெரியுமா உங்களுக்கு? சரி ஓகே, இப்ப கண்ணை திறந்துடலாம். முடிஞ்சது, கண்ணை மூடி டாஸ்க் முடிஞ்சது. கைத்தட்டல் கொடுத்துடலாம். சரி, இப்ப இதெல்லாம் ஈஸியா செஞ்சுட்டீங்க. இதெல்லாம் ட்ரெய்லர். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 மனைவி, அதாவது உங்களுடைய மனைவியும் உங்களோட மனைவியும் அங்க இருக்காங்க. மனைவிகளை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி அப்படின்றது பல ஆண்களுக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும், உங்க 2 பேருக்கும் தனித்தனி டாஸ்க். சோ பிக்கப் லைனோ இல்ல ஏதாவது ப்ரொபோசலோ பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம். அப்படி அவங்க நீங்க இம்ப்ரெஸ் ஆகலன்னா அந்த இருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. சரி ஓகே, ரெடியா? இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா பூ கொடுத்துடலாம். இல்லைன்னா ஜென்யூனா இருக்கணும். நீங்க 2 பேரும் ஜென்யூனா இருப்பீங்க நம்பி இதை நாங்க வந்து இந்த செக்மெண்ட் நடத்துறோம். ஓகே, ரெடி? யோசிச்ச ஒரு விஷயம். நாள் ஜனவரி 5, 2020. முதல்ல அடிச்சிருவேன். ஜனவரி 5, 2020. ஜனவரி 15, 2020. நோ, 2 அடி விழுகும். ஜனவரி 25, 2020. ஒரு அடி கம்மியா இருக்கு. ஜனவரி 20, 20. 2020. ஓகே. அந்த நாள் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா
நான் முதல் முறையா பாப்பாவை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவே எந்த நாள்னு ஒரு 3 டவுட்டுக்கு அப்புறம் Evening இல்ல, சொல்றீங்க. காலையில அடிங்க இல்ல, evening அடிங்க அடிய போடுங்க first. காலையில காலையில நல்ல ஒரு இது ஃபங்கி இல்ல செக்குடு ஷர்ட் கீழ வந்து பிளெயின் பிளாக் பாக்ஸர்ல ஒயிட் செக்குடு. எப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டா பாத்தீங்களா ஒரு வார்த்தையிலேயே. அவங்க ஆயிட்டாங்க, நீங்க ஆகலையே. ஏன்னா இப்ப நீங்க என்னன்னா பண்ணலையே அந்த impress. நாள் வந்து நான் காலையில பார்க்கும்போது வந்து நான் வந்து இனி இந்த வந்து நான் ஒரு காதலியாவோ ஒரு மனைவியாவோ நான் அப்ப நான் பார்க்கல. ஆனா மாலை நான் பார்த்தேன். அதனால மாலைன்னு நான் சொல்ல வந்தேன். அப்ப நம்ம 2 பேரும் ஷோ முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம கார்ல வரும்போது நான் வந்து இப்ப உன்கிட்ட பேசுறேன். ஓகேவா? ஹாய் பாப்பா, எப்படி இருக்க? வண்டி ஓட்டுறீங்களா? நீங்க தான் பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க முனிசாமி வந்து ஒரு டைம் டிராவலர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருந்தான். அத பார்த்தா 2000 இல்ல ஒரு கையில இப்படி சுத்தறீங்க. இண்டிகேட் போடுங்க. அந்த முனிசாமி கண்டுபிடிச்ச ஒரு டைம் டிராவல் மிஷினை விட்டுட்டு 2024 மார்ச் ஐயோ 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 24ஆம் தேதி என்ன கல்யாண நாளை யோசிக்கிறீங்க? 24ஆம் தேதி போய் பார்த்தா உனக்கு எனக்கு திருமணம். என்னடா எப்படி நடக்குது, ஒரு 4 வருஷத்துல வாழ்க்கை எப்படி மாறி இருக்கேன்னு யோசிச்சேன். சரி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகணும் பார்த்தா கொஞ்சம் நெஞ்சம் தடைகள் இல்லை, ஏகப்பட்ட தடைகள். ஆனா மொத்த தடையும் குடும்பமா சேர்ந்து தகர்த்தி இருந்துச்சு. நம்ம குடும்பம் வந்து நமக்கு பாசிட்டிவா இருந்தாலும் பட் சமுதாயத்துல நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு. அதை போக்கி நம்ம கல்யாணம் ஆன மாதிரி ஒரு டைம் டிராவல்ல பார்த்தேன். சரி டைம் டிராவலர் கல்யாணம் தான் ஆச்சு, நம்ம குழந்தை பிறக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கரெக்டா கடவுளே நமக்கு கொடுத்த மாதிரி அடுத்த 3ஆவது மாசத்துலயே நீ கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி டிசம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னா ஐயோ ரோலாவே ரேட் எல்லாம் மாறுது. டிசம்பர் 7ஆம் தேதி பார்த்தோம்னா உனக்கு வளைகாப்பு நடக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா நடந்துருமா அப்படின்னு யோசனை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது நம்ம வாழ்க்கையில் நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். பிரம்மாண்டமா இருந்துச்சு, எல்லாரும் ரசிச்சாங்க, நிறைய மக்கள் நமக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அப்படி ஒரு கல்யாணம், அப்படி ஒரு வரவேற்பு, நம்ம வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அப்படி மக்களே சேர்ந்து எப்போ வருவாங்க அப்படின்னு அன்பை கொட்டி அந்த குழந்தைக்கு மேல வந்து அவ்வளவு பாசமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நிஜமாக்கிடுவோமா? கண்டிப்பா நிஜமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து I பேசுவோம். love you. எஸ் இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டு, ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டு. லவ் யூ அம்மா. லவ் யூ டு பாப்பா. புற டேட் தப்பா சொன்னாரே. என்ன டேட் தப்பானாலும் கான்செப்ட் நல்லா இருக்கு. இல்ல, நல்லா இருக்கா? இம்ப்ரெசிவ் நல்லா இருக்கு. அதாவது அவன் எப்பயுமே அவன் மாமாவை ஜெயிக்க விட்டுக்கிட்டே இருப்பான். விட்டு குடுக்குற மாதிரி கடைசியில அவன் மாமாவை ஜெயிக்க வச்சான். ஆமா. சரி என்னப்பா? அடுத்து மாமா. என்ன நீங்க லாரி ஓட்ட போறீங்களா? அங்க போலாம்ல. நீங்க பாரு எதுக்கு முடிஞ்சா எங்க சிரிக்காது ஜோக் சிரிக்கிறாங்க. பயன்படுத்துறது. எதுக்கு லல்லா அப்படின்னு பயமுறுத்துறது. சொல்லு. என்ன நான் உன்னை எவ்வளவு சின்சியரா பண்ணேன், எப்போ எவ்வளவு தூரம் பின்னாடி போவேன் நான் பாக்குறேன். Senior is always senior, right? யாருன்னே தெரியாதவங்களுக்கு வாய் வழியா தான் ப்ரொபோஸ் பண்ணுவான். நீங்க முத்தம்லாம் கொடுத்து propose நான் சொன்னேன்ல இந்த டச்சிங் காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. நிஜமா சரி இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க அவங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னே ப்ரப்போஸ் பண்ணலாம், அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸா? love you. Love you too, daddy. Yes. என்னன்னா நீங்க நல்லா ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, பட் எங்க டீம் அந்த அளவு இம்ப்ரெஸ் ஆகாத காரணத்தினால அதுக்கு உங்களுக்கு ஒரு டேர். சோ நீங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷன், இது ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினரி சிச்சுவேஷன், இது நிஜத்துல கிடையாது, ஒரு கற்பனை சிச்சுவேஷன். உங்களுக்கு என்னன்னா நீங்க 2 பேரும் மாறி மாறி உங்க ஒய்ஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிக்கிறீங்க ஒரு ஈவினிங் நேரத்துல. ஒரு காப்பி, நீங்க சொன்னீங்களா காப்பி முட்டை, அந்த இது ரெகுலராவே நடக்குது. இது ரெகுலராவே வீட்ல நடக்குதுமா. வீட்ல வந்து திருட்டு ஏய், கேமரா ஏதோ நீ இல்ல ஏதாவது பாத்துட்டேன்னு சிசிடிவி நினைக்கிறேன். எல்லாம் ஸ்பாட்ல யோசிச்சது, முன்னாடி கூட அப்பா, யோசிச்சு இது வரல. இப்ப நீ டெய்லி நடக்கிறது கண்டன்ற, இது வீட்ல ரியலாவே நடக்குது. இது நீ சொல்லியே கொடுக்க வேணாம், அழகாவே பண்ணுவாங்க. சரி. கொஞ்ச நேரம் மட்டும் விட்டு பாருங்க. விட்டு complaint. பாரு. பெருமைகளை கூறவும் அப்படின்ற பாருங்க. ரெடியா ரெடியான லைட்டா அந்த கையில ஒரு கிளாஸ் இருக்கு. ஓ கிளாஸ் வேறயா? டீ குடிக்கிறாங்க. டீ அதான் சாயங்கால நேரத்துல டீ தானே சொன்னேன். Serious இருக்கிற பழக்கம் இல்லையா? சரி டீப்பா. பொண்டாட்டி மனச ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேங்கிறா. நான் என்ன சும்மா தானே பேசுறேன். படத்துக்கு போனா அவ்வளவுதான் கூட்டு போறேன், எங்கேயா பார்க் கூட்டு போனா அவ்வளவுதான் கூட்டு போறேன், வெளிநாடு சுத்தி பார்க்க அவ்வளவுதான் கூட்டு போறேன். எனக்குன்னு ஒரு சிற்றின்பம் இருக்காங்க. என்னைய வந்து ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நான் ஒரு சின்ன ஹக்கு பண்ணுவேன். அதுக்கெல்லாம் போய் விளக்க பார்த்து அடிக்கிறப்பா. ஸோ சேட். எனக்கு சிட்டின் இருக்கு.
ஆனா நீங்க மாமாவை அப்படிட்டீங்க, உங்க கூட பேச முடியாது. நீங்க நினைச்சாதான் உங்க பொண்டாட்டி உங்களை பொண்டாட்டி நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டி நினைக்காமயே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு சோகத்துல இருக்கேன் தெரியுமா? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. இல்லப்பா, ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா. நான் ஏன் பொண்டாட்டி அப்படி இல்ல. அதாவது சினிமா தியேட்டருக்கு போனோம்னா படம் பார்க்குறோம்லப்பா, ஆமா. நம்ம ஒரு டப்பால வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறோம். கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண முன்னே இப்படி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறோம். லேசா கீழே சிந்திடுச்சுன்னா யாருக்கும் தெரியாம பொறுக்கி திங்கிறாப்பா. இருட்டா இருக்கு, இப்படி தடவுறாப்பா கீழே இருக்க பாப்கார்ன் எல்லாம். எனக்கு ஒரே இன்சல்ட்டா இருக்கு. என்ன பொண்டாட்டி எவ்வளவு இருக்கீன்னு கேக்குறாப்பா. ஸ்கோரிங் அங்கிட்டு பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு கார்த்தி. கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், என்னைய ஒரு அடி அடிச்சு பிறக்கி தின்னு அப்படின்ட்டு இவ வந்து தட்டிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஆளு இவ. இந்த நேரத்துல என் மகளை நான் பெத்தணும். நான் சொல்ல வேண்டிய நீங்க சொல்றீங்க, எந்த நேரத்துல மகளை பெத்தியோ அப்படின்னு நான் கேட்கணும். சொல்லுங்க. ரொம்ப அப்படியே அவளுடைய ஜெராக்ஸா இருக்காப்பா. கண்ணுக்குள்ள ஊரண்டா தண்ணிய வச்சிருக்காப்பா. கையிலே சுவிட்ச் மாட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது லேசா திட்டமே எப்படின்னா உதட ஆம்புரோஸ் மாதிரி மாறி இருக்குப்பா. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஆம்புரோஸ் இருக்கல்ல, அது மாதிரி இவ்வளவு பெருசா வந்துருது. கொட 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 ஊத்துதுப்பா. அடுத்த ரவுண்டு போடுப்பா. இல்ல டீ ஆறி போச்சுப்பா. ஆறி போச்சா? ஓகே, சூப்பர். அதான் ஸ்பான்டனிட்டி தான். என்ன இந்திரஜா, எப்ப பார்த்தாலும் இந்த சுவிட்ச் குடம் கற்பனை 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 என்றாலும் அனைத்தும் கற்பனை. மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. குறிப்பாக உங்க 2 பேரும் மனதையும் புண்படுத்துறதுக்கு. உண்மையை சொல்லுவாங்க 2 பேரும். அது டீ சாப்பிடும்போது உண்மையை சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க உங்களை பத்தி பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதே டீ உங்க கையில இருக்கு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட்ஸ பத்தி புலம்பிக்கிறீங்க. We are from basically good family. We don't do that. இப்ப அப்படி புலம்புற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க எப்படி புலம்பிப்போனா, ஏன் பாப்பா தம்பிகிட்ட சொல்லு பாப்பா, ஏன் பாப்பா உன்னை 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 வந்து ரொம்ப லவ் பண்றாரு, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, அதை பார்த்து இந்த மனுஷன் வந்து ரொம்ப Actually, எனக்கு டார்ச்சர் புலம்பல் அவங்கள பத்தி அப்படின்னு வராது. வராது. எனக்கு ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் ஆகும். நீ தப்பு பண்ணிருப்பாடி, அதனாலதான் தம்பி திட்டிருக்காரு. இவரு என்ன சொல்லுவாரு, நீ தப்பு பண்ணிருப்ப அதனாலதான் மாப்பிள்ளை திட்டிருக்காரு அப்படின்னு. அப்படிதான் என் பக்கம் வருமே தவிர எனக்கு அவங்கள நாங்க திட்டவே முடியாது. நான் வந்து தம்பிய பத்தி இவள்கிட்ட சொல்லிட்டு இவளை திட்டுவேன். நீ ஏதாவது பண்ணிருப்ப, அவன் அப்படி கிடையாது, அவனுக்கு கரெக்டா எல்லாமே தெரியும் அப்படிங்க. உடனே அப்பதான் அவன் தம்பிதான் ரொம்ப முக்கியம். அவன இவ என்கிட்ட சொல்லும் போது, நீ ஏதாவது பேசி அவரை கடுப்பாயிப்பிருமா, அதனாலதான் அவரு கத்திட்டு கிடக்குறாரு, நீ தேவையில்லாம அப்பாவை கடுப்பேத்துற அப்படின்னு. அப்ப நான் உட்காந்து கத்துவேன், ஏய் பேசாம இரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. அப்படிதான் இருக்குமா ஒழிய இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதெல்லாம் எங்களுக்கு வரவே வராது. கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க 2 பேரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி திட்டிப்பீங்க. அதேதான். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையாவே வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் போது கிடைச்சது. ஸோ எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு போறதையும் எங்களால பார்க்க முடியுது. மனசும் வயிறும் நிறைஞ்சு எல்லாருமே வந்து கிளம்பினாங்க. ஸோ அடுத்தது லெட்ஸ் வெயிட் ஃபார் February 7th. சூப்பர். வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலாட்டா. இந்த ஈவெண்ட் எவ்வளவு அழகா கூட நின்று சப்போர்ட் பண்ணி கலாட்டா கொடுத்ததுக்கு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, கவரேஜ் எல்லாமே. அண்ட் தேங்க்ஸ் டு கலாட்டா டீம், அவ்வளோ அழகா சப்போர்ட்டிவா எங்க கூட நின்று இது இன்னும் பிரம்மாண்டமாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.